ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எது பத்தினது அப்படின்னா, மே மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் இந்த பிப்ரவரியில என்னென்ன தேதிகள்ல என்னென்ன தரிசன டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் மே மந்த் எல்லாம் லீவ்ல தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு இந்த தேதிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிடிடில ஆல்ரெடி ஒவ்வொரு மாசமும் என்ன தேதிகள்ல நாங்க என்ன தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஆல்ரெடி அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டை வச்சு நம்ம இன்னைக்கு மே மாசத்தோட புக்கிங் எல்லாம் எந்தெந்த தேதிகள்ல வரும்னு சொல்லி இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நமக்கு அபிஷியலா இந்த மாசம் 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஃபர்ஸ்ட் எஸ்விபிசி சேனல்ல டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புக்கிங் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நாம சொல்லியிருக்கக்கூடிய டேட்டும் அதுவும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த தகவல்களை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் எல்லாமே ஆல்ரெடி ஓபன் ஆகிடுச்சு. அதுல நமக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், இது எல்லாமே ஏப்ரல் மாசம் வரைக்கும் டிடிடில எல்லா புக்கிங்ஸுமே ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு புக் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க. ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ரீசன்ட் டேஸ்ல நமக்கு டிடிடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல புதுசா வந்திருக்கக்கூடிய டிக்கெட். இதுல ஹோமத்துக்கு 1000 ரூபாய் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் 600 ரூபாய்க்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் 2 ப்ரொவைட் பண்றாங்க. இது மார்ச் மாசம் வரைக்கும் தான் இது வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. ஓபன் பண்ணி ஃபுல்லா முடிஞ்சுது. ஏப்ரல் மாசத்துக்கு இன்னும் ஓபன் பண்ணல. அப்படி ஓபன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட் ஏப்ரல் மாசத்துக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட், அதாவது பஸ் டிக்கெட் கூட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்றாங்க. இதோட புக்கிங் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஓபன் ஆயிடுச்சு. அது எப்படி புக் பண்ணணும்ன்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்க. இது ஆந்திரால இருந்து மொத்தமா 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பஸ்ல பிளஸ் தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்றதும் நான் தனியா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதையும் நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்து ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் டொனேஷன் 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன்ல மார்ச் ஏப்ரல் இதுக்கு எல்லாமே நமக்கு டிக்கெட் கிடைக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன்ல கூட நம்ம டொனேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிக்கெட் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தது டூரிசம், தமிழ்நாடு டூரிசம், அதே மாதிரி ஏபி டூரிசம், ஆந்திர பிரதேசோட டூரிசம், இதுல டூர் பேக்கேஜோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே ஏப்ரல் மாசத்துக்கான புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனுங்க. அதாவது ஆல்ரெடி டிடிடியோட அஃபிஷியல் புக்கிங் முடிஞ்சது. அது இல்லாம உங்களுக்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணி உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ புக் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஷன் மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோ இல்ல ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். மே மாசத்தோட ஃபர்ஸ்ட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் லக்கி டிப் புக்கிங் தாங்க. ஒவ்வொரு மாசமுமே இந்த லக்கி டிப் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் புக்கிங்கா ஓபன் ஆகும். அதுக்கு அடுத்தது தான் அடுத்தடுத்த டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. டிடியோட புக்கிங் கேலண்டர் படி 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி அப்படிங்கிறது தான் இந்த லக்கி டிப்கான டைமா சொல்லியிருக்காங்க. அந்த 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள்ல டிக்கெட் ஓபன் பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓபன் பண்றது இல்ல. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணுவாங்க. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால நம்ம 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூலவருக்கு செய்யக்கூடிய சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சான்ஸ் இதுல கிடைக்கும். இதுல செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இதுல இருக்க சேவா அண்ட் இந்த டிக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ஒவ்வொருத்தருமே திருமலைக்கு போறவங்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு தரிசன டிக்கெட் அப்படின்னா இதுதான். ஏன்னா சாதாரண ஒரு பக்தரும் விஐபி போல போய் தர்ஷன் பார்க்க முடியும், ஒரு 10 அடி தூரத்துல பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னா அது இந்த டிக்கெட்ல தான் பாசிபிள் ஆகும். இதுல சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா அப்படிங்கிற 4 சேவா டிக்கெட் ஆன்லைன்ல நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணுவாங்க. 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன்ல இருக்கும். 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணாங்கன்னா 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நமக்கு ஓபன்ல இருக்கும். 2 டேஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆதார் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஐடி ப்ரூஃபும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதோட லைவான டிப் எப்ப கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு க்ளோஸ் ஆகி மத்தியானம் 12 மணிக்கு லைவா நீங்க அதே வெப்சைட்ல டிப் கண்டக்ட் பண்றதை பார்க்கலாம்.
செலக்ட் ஆனவங்க ஒரு 12:30 12:45 அப்டேட் பண்ணிடுவாங்க. யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க மொபைலுக்கு இமெயிலுக்கு வந்து நீங்க இந்த சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க இத்தனாம் தேதி அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. பேமெண்ட் வந்து பே பண்றதுக்கான லிங்க்கும் எனேபிள் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்றதுக்கும் 2 days டைம் கேப் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடணும். சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டு அந்த டேட்ல எனக்கு சேவாவுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க பே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க வந்து 180 நாள் கழிச்சுதான் உங்க ஆதாரை வச்சு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால செலக்ட் ஆகிற எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணோம்னா திரும்ப எப்ப கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு சான்ஸுக்காக நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. கண்டிப்பா நம்ம சேனல் பாக்குற எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அவ்வளவா நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஃப்ரீ தான். உங்க மொபைல்ல நீங்க தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனல்ல வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது ஓபன் ஆகக்கூடிய டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட் இது ரெண்டுமே சேம் ஒரே நாள்ல தான் ஓபன் ஆகும். இதோட புக்கிங் டேட் வந்து 21ஆம் தேதி. நமக்கு வந்து 19ஆம் தேதி வந்து இந்த லக்கி டிப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆச்சு அப்படின்னா இதோட புக்கிங் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து சண்டே நாளும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணாங்கன்னா இதோட புக்கிங் 21ஆம் தேதி இருக்கும். ஒரு நாள் அடுத்த நாள் முன்ன பின்ன உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து நமக்கு முக்கியமான 2 புக்கிங் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்து என்ன அப்படின்னா ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், மொத்தமா 4 சேவா டிக்கெட் இதுல இருக்கும். மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு செய்யக்கூடிய சேவாக்கள் தாங்க இது. இந்த சேவாவையும் பார்த்துட்டு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா நீங்க போய் தர்ஷன் பார்க்கலாம். மேக்சிமம் 1 மணி நேரத்துல சாமி பார்த்துட முடியும். நாம எப்பவுமே போயிட்டு மூலவரை மட்டும் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த சேவா டிக்கெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சேவாக்களுமே ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும். இதுல எப்படி நம்ம புக் பண்றதுன்ற வீடியோவும் சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதோட புக்கிங் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் இருக்கும். ஸோ இந்த வர்ச்சுவல் சேவா அப்படின்றது என்னன்னா இதுவும் ஆர்ஜித சேவா டிக்கெட் தான். ஆனா அந்த சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நமக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஏடிசி சர்க்கிள் வழியா 300 ரூபா கியூல போயிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்றேன், எரர் வருது, புக்கிங் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிக்கெட் நீங்க ட்ரை பண்ணலாம். இது முழுக்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இதோட புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். இதுல நீங்க வந்து உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கும் இதுக்கும் என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ், என்ன ஒரு பிளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 300 ரூபா தர்ஷன்ல ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணோம்னா 6 பேருக்கு மட்டும் தான் பண்ண முடியும். திரும்ப நம்ம ஒரு 6 பேருக்கு புக் பண்றதுக்கு வேற ஒரு மொபைல் நம்பர்ல தான் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஆனா இதுல ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க மேக்சிமம் எத்தனை டிக்கெட் வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேவா மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகும்போது சிம்பிளா 1 செகண்ட் 2 செகண்ட்லயே நீங்க தர்ஷன் டிக்கெட் சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவைப்படுறவங்க இதையும் புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. மே மாசத்துக்கான 22ஆம் தேதியோட 2 புக்கிங் இதுதான். அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி மொத்தமா 3 புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க. காலையில முதல் புக்கிங்கா அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் வந்து இருக்கும். இது காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. இந்த அங்க பிரதர்ஷனம் முழுக்க ஒரு ஃப்ரீயான டிக்கெட். அங்க பிரதர்ஷனமும் பண்ணலாம், மூலவர் தர்ஷனும் பார்க்கலாம். காலையில ரொம்ப ஏர்லியா தர்ஷன் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கூட இது. இது ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் கொடுப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும். இது வந்து காலையில 10 மணிக்கு மே மாசத்தோட புக்கிங் வந்து ஓபன் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட், 10,000 ரூபாய் டொனேஷன் பிளஸ் 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட். இது வந்து காலையில 11 மணிக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த புக்கிங் ரொம்ப முக்கியமான புக்கிங், சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள், மெடிக்கல் கேசஸ் இருக்கிறவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட். இதுல உங்களுக்கு புக்கிங்ல சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சீனியர் சிட்டிசனா இருந்தா 65 பிளஸ் இருக்கணும். அவங்களோட கூட போற ஸ்பௌஸுக்கு, அதாவது ஒய்ஃபுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். இந்த கேட்டகரியில வரணும்னா மட்டும்தான் நீங்க புக் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த தர்ஷன் நீங்க ஒரு தடவை அட்டன் பண்ணீங்கன்னா திரும்பவும் 90 நாள் டைம் கேப் கழிச்சுதான் நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெடிக்கல் கேசஸ், ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. சின்னவங்க அவங்க மாற்றுத்திறனாளிகளா இருந்தா கூட அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க கூட அட்டன்னா நீங்க டிக்கெட் புக் பண்ணி போகலாம். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட் தான், பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா புக் பண்றது அப்படின்றதும் நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இதோட புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு இருக்குங்க. இதுல தரிசனம் பார்க்க போனீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு 30 to 45 நிமிஷத்துல தர்ஷன் பார்த்துடலாம். ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. வெயிட் பண்ணி உங்களுக்கு தனியா ஒரு கியூல தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்லயே ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ்க்கான ஸ்பெஷலான தர்ஷன் டிக்கெட். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அண்ட் மே மாசத்துக்கான அடுத்த புக்கிங் அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் புக்கிங் அப்படின்றது எல்லாருமே புக் பண்ண வெயிட் பண்றது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தான். 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன டிக்கெட் மே மாசத்துக்கானது ஓபன் ஆகும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 6 பேருக்கு பண்ணலாம். ஆதார் கார்டு மட்டும் கண்டிப்பா வேணும். 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க டிக்கெட் புக் பண்ணும். 11 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை, ஃப்ரீயாவே கூட்டிட்டு போகலாம். மே மாசத்துக்கு நாங்க வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற பிளான்ல இருக்கோம்னா டேட்டை நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் கன்ஃபார்மான டேட்டு தான். ஏன்னா இதோட டேட்டே 24ஆம் தேதி தான். முன்னாடி சொன்ன டிக்கெட்ஸ் மட்டும்தான் 1 or 2 days உங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கும். மற்றபடி எல்லாமே 23, 24 அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்து வரும். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் காலையில 10 மணிக்கு. ஸோ இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சேம் டேயே வந்து திருமலா திருப்பதியோட ரூம்ஸும் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலையோட ரூம் புக்கிங்கும் திருப்பதியோட ரூம் புக்கிங்கும் தலக்கோனா அப்படிங்கிற டூரிஸ்ட் பிளேஸோட ரூம் புக்கிங்கும் ஓப்பன் பண்றாங்க. இதுல ஏப்ரல் மாசத்தோட ரூம் புக்கிங்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மே மாசத்தோட தர்ஷன் டிக்கெட் புக் பண்றவங்க ரூம் புக்கிங் பண்றவங்க எல்லாருமே இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏப்ரல் மாசத்துல நிறைய பேத்துக்கு ரூம் வந்து புக் பண்ண முடியல. அந்த புதிய மாற்றம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்குள்ள ரூம் வந்து கிடைக்கல. ஸோ அதனால நீங்க இதெல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாற்றம் என்ன அப்படின்னா திருமலையில நீங்க ரூம் எடுக்கணும்னா கண்டிப்பா தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கணும். ஆன்லைன்ல 2 பேருக்கு மேல நீங்க தர்ஷன் டிக்கெட் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு திருமலையில ரூம் புக் பண்றதுக்கான அந்த ஆப்ஷனே வந்து காட்டும். ஸோ இல்லாட்டி நம்மளால புக்கிங் பேஜுக்கே போக முடியாது. அதனால நீங்க எந்த தர்ஷன் டிக்கெட்டா வேணாலும் இருக்கலாம். ஆர்ஜித சேவா டிக்கெட்டா இருக்கலாம், வர்ச்சுவல் சேவாவா இருக்கலாம், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டா இருக்கலாம், லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருக்கலாம், சீனியர் சிட்டிசனா இருக்கலாம். ஸோ அந்த டிக்கெட்ல நீங்க புக்கிங் ஹிஸ்டரி போச்சுன்னா என்ன டிக்கெட் நீங்க புக் பண்ணிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு அக்கமடேஷன் புக் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ல போய் தான் நம்ம வந்து திருமலையில ரூம் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் யாரும் தர்ஷன் டிக்கெட் இல்லாம ஆன்லைன்ல திருமலை ரூம் புக் பண்ண முடியாது. இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜனவரி இல்ல டிசம்பர்ல எல்லாம் தர்ஷன் பார்த்துட்டு இருந்தீங்க, நான் அப்ப டிக்கெட்டே இல்லாம கூட ரூம் புக் பண்ணிருந்தேன் அப்படின்னா இப்ப அப்படி கிடையாது, மாத்தி இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து திருப்பதியில ரூம் புக் பண்றதுக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க டிக்கெட் இருக்கோ இல்லையோ தாராளமா எப்ப வேணாலும் ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதை 2 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. இதோட புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் மே மாசத்துக்கான முக்கியமான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கோட டேட்ஸ். அதுக்கு அடுத்து இந்த பிப்ரவரி மாசம் வரக்கூடிய வேற என்னென்ன டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே இந்த வீடியோல பார்ப்போம். ஏன்னா வந்து நமக்கு திருமலையில தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங் இது மட்டும் இல்லாமையும் அடிஷனலா நிறைய டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாசமுமே 24ஆம் தேதி அதாவது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் திருமலைக்கு ஓப்பன் பண்ற அதே டைம்ல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இது நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் தான். இது நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயே நமக்கு வந்து இலவச தரிசனமும் இருக்கு. அங்கேயே நம்ம டிக்கெட் வாங்கி கூட சாமி பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன இருக்கும் அப்படின்னா திருமலா திருப்பதி வாலண்டியர் சேவா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதோட புக்கிங் வந்து நமக்கு மே மாசத்தோட புக்கிங் எப்போ வந்து ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து 12 மணிக்கு நவநீத சேவாவோட புக்கிங்கும் 1 மணிக்கு பராக்கமணி சேவாவோட புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மே மாசத்துல நீங்க திருமலைக்கு போயிட்டு வாலண்டியர் சேவா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில நடக்கக்கூடிய சேவா டிக்கெட், அதுக்கப்புறம் மற்ற கோவில்கள் இருக்கு இல்லையா டிடிடியோட, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சேவா டிக்கெட் எல்லாமே இப்போ ஆன்லைன்ல ஓபன் பண்றாங்க. அதுவும் இந்த புக்கிங் இந்த நமக்கு மார்ச் மாசத்துக்கு ஓபன் ஆகும். இந்த மார்ச் மாசத்தோட புக்கிங் அதாவது பிப்ரவரியோட புக்கிங்கே நமக்கு இப்போ நியூவா வந்திருக்கக்கூடிய போர்ட்டல்லையே ஆர்ஜித சேவா அதாவது ஆர்ஜித சேவா கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இதோட புக்கிங் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கும். தேவைப்படுறவங்க லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் வேணும்னாலும் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு ஏப்ரல் மாசத்துக்கான ஹோமம் டிக்கெட், இது வந்து இந்த புக்கிங்கோட ஓபன் பண்ணுவாங்களா, இதுக்கு முன்னாடியே ஓபன் ஆகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் எப்போ அதோட அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.